ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஃபேன்சி சாரீக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் சாரீ, ஃபேன்சி சாரீ பாருங்கள். லுக்கான சாரீ, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். நம்ம இந்த சாரீ எப்படின்னா எனக்கு ஆஃப் சாரீ மாடல் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து எனக்கு முந்தானையும் ஆஃப் சாரீ மாடல் மாதிரி வந்துடும். இது வந்து நம்மளுக்கு வந்து இதுதான் உள்ள நம்மளுக்கு உடம்பு வரும். உடம்பு இது ஃபுல்லாக நமக்கு இங்கே பாருங்கள். இது வந்து நமக்கு உடம்பு, நமக்கு கீழே வந்து ப்ளீட்ஸ் வைப்போம்ல, அந்த அந்த உடம்புல வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இது வந்து நம்ம மேலே வந்து நம்ம மேலே முந்தானைக்கு வரும். எப்படி இருக்குது இது? இந்த சாரீக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி. நம்ம வந்து பட்டு சாரீக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கிராண்டாக வந்து ஆரி ஒர்க் போடணும் அப்படின்றது. இந்த மாதிரி ஒர்க் சாரீஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிராண்டாக ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக வாங்க. நெக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெக்கு சிம்பிள், பார்க்க வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் கிராண்ட் லுக்கு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு வந்து ஈடாக இருக்கும். பாருங்கள் ஹேண்ட் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேண்டு இங்கே வாங்க, நம்ம பார்க்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு வச்சுருக்கேன். சுகர் பீடு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது எப்போவுமே ப்ரெஷோ தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து நமக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது நமக்கு சீக்கிரம் வந்து கருத்து போகாது. அதனால நான் ப்ரெஷோ தான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டாவது இங்கே பாருங்கள், நான் சுகர் பீடு வச்சுருக்கேன். ஸ்டோன் செயின், சுகர் பீடு எல்லாமே ஸ்டிச் பண்ணி தான். இங்கே எப்படின்னா நம்ம கட் பீடில் லோடிங் பண்ணியிருக்கோம். நம்ம சுகர் பீடில் லோட் பண்ணுறதை விட கட் பீடில் லோட் பண்ணும்போது நல்ல லுக்கு, செம்ம லுக்கு கொடுக்குது. இங்கே பாருங்கள், நல்லா தெரியும். நல்ல லுக் வந்து செம்மையாக இருந்தது. உள்ளே வந்து நான் அது ஜர்தோசி யூஸ் பண்ணி நான் உள்ளே ஜர்தோசி போட்டு அதுக்கு மேலே வந்து நான் கட் பீடை வச்சு லோட் பண்ணியிருக்கேன். நல்ல லுக்காக இருந்தது. பாருங்கள், அடுத்து அதே மாதிரி சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதை வந்து கிராண்ட் லுக் காட்டணுன்றதுக்காக ஒரு ஒயிட் பீடு, அதாவது நம்பர் 2 வந்து ஒயிட் பீடு வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி சுகர் பீடு வச்சு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து பாருங்கள், நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் இருக்குல்ல, அதிலே வந்து நான் வந்து சாரீக்கு மேட்சிங்கான அந்த கோல்டன் கலர், அந்த நம்ம முந்தானைக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் கலரில் நான் ஸ்டோன் ஜர்கன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லீஃப் மாதிரி வச்சு நடுவில் வந்து ஒரு பூவோட மொட்டு இந்த மாதிரி வர மாதிரி ஒரு ஒயிட் பீடு நம்பர் 2, அதே சேம் ஒயிட் பீடு நம்பர் 2 பீடு வச்சு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல கிராண்ட் லுக் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. எனக்கு வந்து எப்படின்னா இந்த டிசைன் வந்து அவ்வளோவா பார்க்க ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் போட்டு தைச்சதுக்கப்புறம் செம்ம லுக் ஆகிடுச்சு. எனக்கே வந்து செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து நமக்கு புட்டாவுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், புட்டாவுக்கு அதே ஜர்கான் ஸ்டோன் தான் பாருங்கள். லீஃப் மாதிரி வச்சு நடுவில் ஒரு இலை மாதிரி, அதாவது 3 அந்த கொழுந்து இலைங்கள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுருக்கேன். செம்ம லுக்காக இருந்தது. இதான் நெக் பகுதி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவே ஹேண்டை பாருங்கள். ஹேண்ட் அதை விட நல்ல லுக்காக இருந்தது. ஹேண்ட் பாருங்கள் எப்படி லுக்காக இருக்குன்ட்டு. நான் இது எப்படின்னா, இங்கே பாருங்கள், சேம் நம்ம நெக்கோட இது தான். சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு, நம்ம கட் பீடு லோடிங்கு, அப்புறம் சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீடு தான் வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம நம்பர் 2 ஒயிட் பீடு வச்சுருக்கேன். நல்லா அந்த லுக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல லுக்காக இருந்தது ப்ளவுஸு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அடுத்து என்ன செஞ்சுருக்கேன்னா, இங்கே பாருங்கள், நம்ம நார்மலாக வந்து செயின் போடுவோம்ல, அதாவது ஜரி த்ரெட்டில் வந்து செயின் போடுவோம்ல, அதே சேம் செயின் மட்டும்தான் போட்டிருக்கேன். செயினை பாக்ஸ் மாடலில் போட்டிருக்கேன். பாருங்கள், பாக்ஸில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நமக்கு வந்து எப்படின்னா, நம்ம ப்ரைடல் ப்ளவுஸும் மாதிரி நல்லா கிராண்டாகவும் வேணும், ஆனால் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், எனக்கு பார்க்க வந்து லுக்காக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ட்ரை பண்ணலாம். செம்ம லுக்காக இருந்தது உண்மையிலேங்க, நல்லா இருந்தது. இது ஃப்ரண்ட் பகுதி பாருங்கள். எனக்கு ஃப்ரண்ட்டும் பேக் கையும் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளவுஸு.
நல்லா இருந்தது. இந்த மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸாகவும் போடலாம். நார்மலாக எனக்கு வந்து சிம்பிளாக போதும், ஆனால் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு இதை வந்து நல்லா இதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே பாருங்கள், ஹேண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.